நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்குக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சாலா பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ஓவர் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலுமே மேட்ரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ எப்படி இருந்தால் வீடியோ என்ன இருந்தேன்னு இல்லை வாய்ஸ் ஓவர் இருந்தானே இல்லைங்களா? ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து பார்க்கலாம், கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேச சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் இருந்தோம் நம்ம கிளிக் பேர் போட டேக்கிப்பாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டம்ப் வந்து பிட்காயின் வந்து காட்டிகிட்டு இருக்குது. ஃப்ரம் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிலேருந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு டம்ப் பிட்காயின் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 61,000 சேஞ்ச் கிட்டே வந்திருக்கு. பட் நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா சரியான டம்ப்பு பிட்காயினுக்கு வந்து சொன்னோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஜோன்லேருந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு டம்ப் 64லேருந்து பார்த்திங்கன்னா 61,962,000 $2,000 கிட்ட வந்து டாப் ஆகிருக்கு. ஸோ இந்த டம்ப்பு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறையா நியூஸ் வந்து போகிட்டு இருக்கு. அப்புறமா லிக்விடிட்டி கிராப்னு சொல்லலாம். ஸோ 62,200 வரும்னு சொல்லி இந்த நேற்றோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாராவது வந்து பார்க்கலையோ உங்களுக்கு வந்து தெரியாது கண்டிப்பாக. பட் அதால் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ எல்லா டெய்லி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பற்றி பேசுவோம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இந்த ஒரு சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு 62,000 கிட்ட வந்து சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விக்கு வந்து பார்த்திங்கன்னா 61,700 கிட்ட போயிட்டு திரும்பி மேலே வந்து போகிருக்கு. ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது அந்த 50 EMA பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் அது கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒடிச்சு கீழே வந்து போயிடுச்சு. ஸோ அது கீழே வந்து போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேஜர் சப்போர்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லியில் வந்து கிளியராக தெரியும். பட் இன்ன வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவரில் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அரௌண்ட் 60 இல்லை 59,000லேருந்து எடுத்து 59,600லேருந்து எடுத்து 60,000 62,000 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு க்ரீன் பாக்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா 59,000 இங்கே இருக்கா. பட் இங்கேருந்து ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக 60,000 ரவுண்ட் ஃபிகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து பிட்காயின் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4 ஹவரில் இந்த எம்ஏ அதாவது 200 MA மேலே தாண்ட முடிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து தாண்டினா தான் நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து தெரிய வரும். இன்னொன்று கவனிச்சிங்களான்னு தெரில. ஸோ பிட்காயின் வந்து 4 ஹவரில் ஒரு ஃபாலோயிங் வெஜ்ஜை பிரேக் அவுட் பண்ணிட்டு அதை வந்து ரீடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ அது ஒரு இந்த பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்டான ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 70,000 ஈஸியாக வந்து போயிடும். பட் உங்களோட பிஸ்னஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி பார்க்கும்போது டெய்லியில் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ பிலோ த 20 and 50 MA நேற்று மேலே வந்து போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது க்ளோஸ் ஆக முடியலை. திரும்பி பார்த்திங்கன்னா ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கேண்டல், செகண்ட் ரெட் கேண்டல். ஸோ இந்த கேண்டல் வந்து இங்கே ஒரு க்ரீன் கேண்டலாக ஹேமராவோ இல்லை இங்கே ஒரு டோஜியாவோ க்ரியேட் ஆச்சுன்னா தட் மைட் இண்டிகேட்டர் ரிவர்சல். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்லேயே இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இப்போ வந்து ஃபாலிங் வச்சு பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ ஃபாலிங் வச்சு அப்புறமா இந்த சப்போர்ட் க்ரீன் பாக்ஸ். ஸோ அதனால இப்போ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா திரும்பி இதே மாதிரி ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து நல்லாவே இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சப்போர்ட்டிவ் ஒடிச்சிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளாக் ரோஸாக மாறிடும். கூட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஈவினிங் ஸ்டாராக வந்து அடிச்சிருக்கு. அது கூட பார்த்திங்கன்னா ப்ளே அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஓடிச்சு கேண்டல் டெய்லி கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா அது திரும்பி பிட்காயினோட ப்ரைஸை வந்து திரும்பி ஒரு 56,000 இல்லை 57,000 கிட்ட வந்து இழுத்துன்னு வந்துடும். ஸோ அந்த ஆகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜியோ இல்லை ஒரு க்ரீன் கேண்டலாக வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லா வந்து ரிவர்சலுக்கு வந்து இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது ஸோ இருங்க டாமினன்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ டாமினன்ஸில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்து ரொம்ப நாளாக இல்லை. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஞ்ச் இல்லை. பட் சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தது டாமினன்ஸில். ஸோ டாமினன்ஸ் கொஞ்சம் பம்ப் ஆகி பிட்காயின் டம்ப் ஆனதால ஆல் டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டம்ப் ஆச்சு. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டாமினன்ஸில் 54% கிட்ட வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ 54 பாயிண்ட் இங்கே போச்சு தள்ளி இது பாரு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டுருங்க. ஓகே ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து மேலே வந்து போக முடிய மாட்டேங்குது.
4 ஹவரில் இது கொஞ்சம் கன்சர்னிங்காக தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இன்வர்ஸ் ஆன ஹெட்னு சொல்கிறா தெரிய வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, அப்புறமா ரைட் ஷோல்டர். ஸோ இது மேலே வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அது நல்லாவே இருக்காது ஆல்ட் காயின்ஸுக்கு. பட் இருந்தாலுமே சின்ன சின்ன பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன பம்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட் டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்க்காக சிக்னல் கொடுத்துட்ருப்பேன். ஸோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நான் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது ஐபிட்டில் பார்த்தீங்கன்னா ஐபிட்2 பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் க்ரீன் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் பிட்காயின் மாதிரி தான் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஐபிட்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட்டு, பிட்காயின் இந்த ஜோன் தான் சப்போர்ட்டு, க்ரீன் பாக்ஸ் இல்லைங்களா. அப்புறமா நெக்ஸ்ட்டு S&P 500 இண்டெக்ஸ் பார்க்கும்போது அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ க்ரீனாக வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே வந்து S&P 500 இண்டெக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நியூஸ் விச் கம்ஸ் இல்லைங்களா. ஸோ இப்போது எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ஈரான் அப்புறமா இஸ்ரேலோட இப்போ நியூஸ் தான். ஸோ அதில் திரும்பி நான் நேற்று சொன்ன மாதிரி பாம்பை போட்டு ஏதாவது வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் மேலே பாம்பு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதான் சொல்லுவேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ சேம் நியூட்ரலிஷ், அவ்வளோதான், எனக்கு அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. லிக்விடிட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய சேஞ்ச் தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று சொன்ன லிக்விடிட்டி மோஸ்ட்டாக வந்து கிராப் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அரௌண்ட் $62,200. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ இந்த ஒரு ஜோனில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து மோஸ்ட்டாக வந்து கிராப் ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஜோன் 62,200 கிட்ட இருந்தது. இப்போ திரும்பி 61,700 கிட்ட பார்த்திங்கன்னா பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா 3 டேஸில் பார்க்கும்போது மேலே வந்து லிக்விடிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் இங்கே பெரிய எல்லோ லைன் 64,500 கிட்ட, 65,000 இல்லை 64,700 கிட்ட பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. விச் ஐ எக்ஸ்பெக்ட் அந்த க்ரீன் கேண்டல் நான் வந்து டெய்லியில் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ரிவர்சலுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் பிட்காயின். ஓகேங்களா. வீக்கில் பார்க்கும்போது வீக்லியில் கூட பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து கீழே வந்து லிக்விடிட்டி இருக்குது அரௌண்ட் 60,000 கிட்ட. அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன லிக்விடிட்டி மேலே வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம், சின்ன லிக்விடிட்டி இருந்தாலுமே பெரிய லிக்விடிட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம்ஸ் பொறுத்து தான் போகும் இல்லைங்களா. ஸோ அது வந்து மோஸ்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி 64, 65 போயிட்டு அப்புறமா அது வந்து எப்படி வந்து லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகுது அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சில நியூஸ் வந்து பார்க்கும்போது முதல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ FTX bankrupt, FTX plans to overpay all customers with around $15 billion in recovered cash. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கொடுக்காம கேஷை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிகவரி வந்து தர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா டு மைன் பிட்காயின் யூஸிங் ஸ்டாண்டர்ட் கேஸ் வித் 1,200 மைனிங் மெஷின்ஸ் அப்படின்னு வந்து ஃபோர்ப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், அர்ஜென்டினா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பிட்காயின் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான் சொல்லலாம். ஸோ அவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்காங்க. போக போக மோஸ்ட்டாக நிறையா கண்ட்ரிஸ் வந்து இந்த ஸ்டெப் எடுக்கலாம். ஓகேங்களா. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் நண்பர்களே என்னோட வீடியோ. ஸோ இந்த மார்க்கெட் அப்டேட் வந்து கொடுக்குமா இருந்தது. ஸோ அதனால் கொடுத்தேன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. அப்போ தான் இந்த வீடியோ சொல்லுவாங்க. மதான் சரி நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் சேனல்லாம் உங்கள் விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் அழகாக பார்த்துக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.